மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்றது கூட ஒரு அபத்தமான ஒரு பேச்சு தான் என்ன கேட்டா. நான் அது ஒரு அபத்தமா தான் பார்ப்பேன். ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு சொல்லிட்டோம்னா அது மொட்டையா போயிருது, அது அது பொத்தாம் பொதுவா போயிருது. அப்படி கிடையாது. நமக்கு முதல்ல என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஒரு வியாபாரிக்கு இந்தந்த ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இதே இருக்கு, கான்செப்டே இருக்கு. நான் சின்ன சின்னது சொல்றேன், உங்களுக்கு வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இல்லைன்னா உங்க வியாபாரம் அழிஞ்சிரும். நம்பர் 1 லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கணும். லீடர்ஷிப் ஸ்கில். நீங்க இறங்குற ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க தான் லீடரா இருக்க முடியும். ஏன்னா அது நீங்க ஆரம்பிக்கிறது. மற்றவங்க எல்லாம் கருத்து சொல்லுவாங்க தான், பட் அது நீங்க தான் லீடர்ஷிப் பண்ணி கொண்டு போகணும். இது நம்பர் 1. நம்பர் 2 கம்யூனிகேஷன் ஸ்கில். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா அழிஞ்சுக்கிறோம் வியாபாரம். கம்யூனிகேஷன் 2ஆ பிரிக்கிறோம், வெர்பல் ஸ்கில், நான் வெர்பல் ஸ்கில். வெர்பல் ஸ்கில்ங்கிறது டொமஸ்டிக்கலா கண்டிப்பா தேவை. ஒரு சப்ளைட்ட ஒரு வார்த்தை பிழையானா உங்க வியாபார வாழ்க்கை மொத்தமும் பிழையாயிரும். அப்ப நம்ம கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இன்னொருத்தவங்க அஃபெக்ட் பண்ணாம இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் டொமஸ்டிக் லெவல்ல வெர்பல், இன்டர்நேஷனல் லெவல்ல நான் வெர்பல்ல. ஒரு கிளைண்ட் பேசுறானா மெயில அனுப்புறோம். நீங்க அனுப்புற மெயில உங்க உணர்வோட அவன் படிக்கணும், உங்க உணர்வோட அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அப்படிதானே? அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான், தப்பா படிச்சுட்டான், தப்பா வாசிச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. நம்ம எங்க அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அந்த பேனாவை எடு அப்படின்னு சொல்றோம். ஏய் அது பேனாவை எடு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. டோன் கொஞ்சம் மாத்தி வாசிச்சுட்டா அந்த கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். அப்படித்தானே? நான் சாதாரணமா அந்த பேனாவை எடுன்னு சொல்றேன், ஆனா அவன் அந்த பேனாவை எடு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான், வாசிச்சுட்டான். அப்ப அந்த கம்யூனிகேஷன் தோத்துருச்சான்ட்ட அது ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணுமா, அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா? அப்ப நம்ம கம்யூனிகேஷன் அடுத்தவன் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நம்ம கம்யூனிகேஷன் நம்ம உணர்வோட அவன் அதை டிராவல் பண்ணும். அப்பதான் அதை ஜெயிக்க முடியும். அப்ப வியாபாரத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதவங்களா தோத்தான், முடிஞ்சு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன். இது இல்லைன்னா வியாபாரத்தை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே மாட்டீங்க. நம்ம ஆளுகிட்ட ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உடனே ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு பாட்டை போட்டு அப்படி சூடு ஏற்றிடுது. அது உங்களுக்கு சூடு ஏறுதோ இல்லையா, மற்றவனுக்கு தான் சூடு ஏறும் நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸ். அதை புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்டஸ்ங்கிறது ஒரு ஈசல் பூச்சி வாழ்க்கை மாதிரி. அதுக்கு 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அப்போ உங்களோட உணர்வுக்கும் உங்க செல்ஃப் மோட்டிவேஷன் 24 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா திருப்பி டம்ப் ஆவீங்க, திருப்பி மறுநாள் மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. எத்தனை நாளுக்கு நீங்க டம்புக்கு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பீங்க? ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாள், ஒரு மாசம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், டம்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். மோட்டிவேஷன், ரியல் மோட்டிவேஷன் எது தெரியுமா? ஒரு வியாபாரிக்கு மூவ் டு தேர் விஷன், அதான் ரியல் மோட்டிவேஷன். 1000 பிரச்சனை வந்தாலும் 1000 டம்ப்னஸ் வந்தாலும் மூவ் டு யுவர் விஷன், அதான் மோட்டிவேஷன். அப்போ அவங்க விஷனை நோக்கி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அப்ப நீங்க உங்க விஷனை நோக்கி நீங்க மூவ் பண்ணாம ஒரு விஷயம் என்னை தேக்கிடுச்சு, என்னை உட்கார வச்சிருச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். நீங்க அடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்தை எங்கேயுமே போக முடியாது, யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு, உட்காந்துருவீங்க. ஏன்னா அப்ப நமக்கு பெரிய அறிவு வந்துடும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு நடந்தா தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய புத்திசாத்தமா ஒரு கேள்வி வச்சிருது. உனக்கு வந்தாதானே தெரியும், உனக்கு நடந்தாதானே தெரியும்னு ஒரு கேள்வி வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா அப்படியே தேங்கி நின்றுடும். அப்ப எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், மோட்டிவேர் விஷன் தான் உண்மையான மோட்டிவேஷன். நீங்க அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மத்தெல்லாம் விட்டுட்டு பண்ற வேலையை 2 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. மெனக்கிற விஷயத்தை எக்ஸ்ட்ரா 2 மடங்கு மெனக்கிடாது. இப்படி பண்ணீங்கன்னா அடுத்த கடத்துக்கு நீங்க நடந்துருவீங்க. இது ஒரு ரியல் மோட்டிவேஷன் ஒரு வியாபாரிக்கு. அடுத்து நம்ம இப்பதான் சமீபத்துல பார்த்தோம், நேத்தா முந்தானத்துல பார்த்தோம். நீங்க பிளானிங், ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணலைன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க. ஒரு ஷேரிங்ஸ் கூட சொல்லுவாங்க, பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க தோக்கறதுக்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பாருங்க. பிளான் பண்றோம் ஜெயிச்சிருவான், ஜெயிக்கிறோம் தோக்கறது 2வது. பட் பிளானே பண்ணாம இருக்கீங்கன்னா நீங்க தோக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பாருங்க. அப்ப பிளானிங் ரொம்ப முக்கியம். அந்த பிளானிங் அன்னைக்கு நம்ம பிரிச்சு பேசிட்டோம். அதுவே ஒரு 1 மணி நேரம் பேசிட்டோம் நம்ம கிளாஸ்லயே. என்னென்ன பிளானிங் இருக்கு, எப்படி பிளான் பண்ணுறோம் நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம். ஸோ அந்த பிளானிங்கை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 4 விதமான பிளானிங், அந்த 4 பிளானிங்கை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வியாபாரத்தை யாரால் நிப்பாட்டவே முடியாது, அழிக்க முடியாது. அடுத்து இது ஒரு பயங்கரமான விஷயம், வியாபாரிக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கில் இல்லைன்னா இதுவும் வியாபாரத்தை படுக்க வச்சுக்கணும். நெகோசியேஷன் ஸ்கில் கண்டிப்பா நம்மளோட ஒரு வியாபாரிக்கு ரொம்ப முக்கியம். நெகோசியேஷன் ஸ்கில் இல்லாம
நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வியாபாரத்தை சீக்கிரமே க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா எங்க பார்த்தாலுமே உங்களை வந்து ஒண்ணு குறைச்சு மதிப்பிடுவாங்க, இல்ல அப்படின்னா அவங்கள வந்து பெரிய ஆளை காட்டிக்கிறக்க உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. சில விஷயத்துல சில இடங்கள்ல சில இது கராரா கொண்டு போவாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல நெகோசியேட் பண்ண கத்துக்கணும். கரெக்டா ஒரு வியாபாரத்துல நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இந்த கொஸ்டினா வைக்க கூடாது. ஒரு வேலை செய்யணும், வாங்கணும், முடிக்கணும், நடக்கணும்னா செய்யலாமா, கிடைக்குமா, நடக்குமா, பண்ணுவீங்களா, இந்த கேள்விகளுக்குலாம் ஒரே பதில் பண்ண மாட்டோம், கிடைக்காது, நடக்காது, சொல்ல மாட்டோம். இதான் டக்குன்னு வந்து விழுகும். அப்ப அதை எப்படி நடக்க வைக்கணுங்கிறதுக்கே உங்க நெகோசியேஷன் ஸ்கில் தான் பயங்கர ஹெல்ப் பண்ணும். நெகோசியேஷன் ஸ்கில்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்க வார்த்தை ஜாலங்கள் தான். வாயில பிழைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உங்க வாய் எப்படி வளர்த்துக்கிறீங்கன்னு இருக்கு வியாபாரத்துல. உங்க வாய் எந்த அளவுக்கு அழகா நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தை நிலைச்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா வாயை வளர்க்க தெரியலனா முடிஞ்சு. ஸோ அப்ப நெகோசியேஷன் ஸ்கில் ஒரு மிகப்பெரிய ஸ்கில், சரிங்களா? அதையும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும். அடுத்து கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது, நெட்வொர்க் பில்டிங். இது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுங்கிறது ஒரு கலைங்க. அது உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட ஒரு 4 சப்ளையர் இருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னா, இந்த 4 சப்ளையர் நான் பில்டு பண்ணதே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், சப்ளை நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை பில்டு பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது. எப்படின்னா, இப்ப நான் ஒருத்தட்ட நான் போய் பேசுறேன், ஒரு விஷயத்த வாங்க போறேன்னா, அது இன்னொருத்தட்ட போகும்போது அவருக்குள்ள ஒண்ணு வரும் பாத்தீங்களா, ஏதோ இந்த வைரமுத்து சார் இந்த மாதிரி பல்ட்டுக்கு உருண்டுக்கிட்டு இந்த மாதிரி அவருக்கு டென்ஷன். ஏன்னா நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தா திரும்பி இன்னொருத்தட்ட போறான். அப்ப அங்க போனா திருப்பி இந்த ஆர்டர் தூக்கிட்டு அங்க கொடுத்துருவானோ, அப்புறம் திருப்பி வேற மார்க்கெட் ஒர்க் பண்ணா அங்க பிஸியா இருவானோ, நம்மகிட்ட வராம போயிருவானோ, நம்மளோட மிஷின் ஓடாம போயிருமோ, நம்ம லேபருக்கு வருமானம் கொடுக்க முடியாம போயிருமோன்னு ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல அதை நீங்க கடந்து வரதான் இருக்கு இல்லையா. நான் உள்ள நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன், கிளாஸ்ல இருக்கு, கேஸ் ஸ்டடீஸ் நிறைய காட்டுறேன், எப்படிலாம் கடந்து வந்தேன், எப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சு, எப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணணும்னு சொல்லி தரேன். பட் இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த நெட்வொர்க் பில்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் அசெட்னு சொல்லலாம். இதை நீங்க பில்ட் பண்ண வச்சீங்கன்னா பிசினஸ்க்கான அசெட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து செல்ஃப் டைரக்ஷன் ஸ்கில். நம்மளே செல்ஃபா டைரக்ட் பண்ணி தான் கொண்டு போகணும் ஒரு விஷயத்துல. நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் முட்டுச்சந்திரக்குள்ள போய் நிப்பாட்டி விட்டுருக்கான், இல்ல முள்பதர்ல கொண்டு போய் நம்ம இறக்கி விட்டுருக்கான். அப்ப நம்ம செல்ஃப் டைரக்ஷன்ஸ் எடுக்கணும் சில விஷயத்துல. யார்கிட்ட, எங்க, எப்ப, எப்படி, எவ்வளவு, ஏன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயும் வைக்கணும். வெறும் பேசுறதை மட்டும் வைக்கக்கூடாது, எல்லாத்துலயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா ஒரு சரியான ஒரு டைரக்ஷன்ல நீங்க போற மாதிரி இருக்கும், பார்த்துக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் மெயினான ஒரு விஷயம்னா ஷெட்யூலிங். ஷெட்யூலிங் சரியா பண்ணனாலும் வியாபாரம் போச்சு. ஷெட்யூலிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கில், அது ஒரு மிகப்பெரிய ஸ்கில் ஷெட்யூலிங். அதென்ன ஷெட்யூலிங்? அதாவது பாருங்க, எந்த நேரத்துல ஒரு வேலை செய்யணும்னு இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் ஒன்றும் பெரிய விதி விலக்கலாம் இல்லை, நானும் அதை கடந்து தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தவன் தான். வீட்டுல இருந்தே ஒரு வியாபாரத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, ஓகே, அது கேள்விப்படுறோம், எல்லாரும் பேசுற விஷயமா பாக்குறோம், பேசும் பொருளா இருக்கு, சரி நம்மளும் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னா நான் ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணலான்னு ஐ வாஸ் ஸ்டார்டட். முதல்ல வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங். ஆனா என்னால ஒரு 3 மாசம் தாக்கு பிடிக்க முடியல என் வீட்டுல. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலிங்கை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு ப்ராப்பர் ஷெட்யூலிங்கே வரல வீட்டுல. இஷ்டத்துக்கு உட்காருறது, இஷ்டத்துக்கு வேலை பார்க்கறது, இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு வெளியே போறது. இப்போ ஒரு ஆஃபீஸா ஒரு கட்டுப்பாடு இருக்கும். 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள போறோம், 8 மணிக்கு தான் வெளியே வரணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். வீட்டுல அப்படி இல்லை. என் அம்மா திடீர்னு டிரைவர் ஆக்கிடுவாங்க, மகனே 10 மாசம் சுமந்திருக்கேன், 10 அடி நடக்கூடாதா, வாட வண்டியை எடுத்துருவாங்க, நெருக்கி வராம ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க, ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ். வீட்டுக்குள்ள உட்காந்தா அந்த ஒரு ஷெட்யூல் பண்ண முடியல. ஒரு மேனுஃபேக்சர் எப்படி பேசணும், எப்ப பேசணும், ஒரு பேங்க்கு எப்ப போகணும், ஒரு கொரியர் எப்ப ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பேசிக் ஒர்க் இருக்கும். அப்போ ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்காது, பேசிக் ஒர்க்ஸ். அதெல்லாம் ஒரு பேசிக் ஒர்க் கூட ஷெட்யூல் பண்ண முடியாது என்னால. அந்த ஷெட்யூலிங் பிரச்சனைனாலேயே என்னால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வியாபாரம். சரியா என்ன டைரக்ட் பண்ணல இந்த வியாபாரம், ஏன்னா ஷெட்யூல் தப்பா இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ ஷெட்யூலிங் ரொம்ப முக்கியம். எந்த வேலையை எந்த நேரத்தில் செய்யணும்ன்றது. அது தப்பா செஞ்சிட்டீங்கன்னா ரிசல்ட்ஸே வராது, வியாபாரம் அது நகராது. வாங்க ஜோகர் சார். சார் இந்த இது முடிஞ்சா சார்? இல்லை இது நான் வேற டவுட் கேட்குறேன். இல்லை இன்னும் இருக்கு.
இது முடிச்சுட்டு கேட்டுக்கலாம். முடிச்சிடலாம். எழுதி வைங்க, மறந்துடாங்க. சாகித்ஸ் எழுதி வைங்க டவுட். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறதாங்க இருப்பாங்க, எப்படியா நீ காக்கா தூக்கம் போறியா, என்ன பண்ற, என்ன நைட்டு 2 மணிக்கு பேசினா பதில் சொல்றேன், 4 மணிக்கு கேட்டா ஸ்டேட்டஸ் வைக்கிற, நீ திருப்பி 8 மணிக்கு பேசினா போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒரே விஷயம் தான், சிஸ்டமேட்டிக் ஆகுறோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன சிஸ்டம் தேவை, அவ்வளவுதான். ஒரு சின்ன சிஸ்டம். என்ன சிஸ்டம்? 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு ஸ்கூல் காலேஜில் எப்படி டைம் டேபிள் எழுதுறாங்களோ அந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு டைம் டேபிள் வைக்கணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விரக்தி யாருக்கு காரணமே என்னன்னா, அதிக நேரம் ஒரு விஷயத்த பண்ணிடுறது. ஒரு விஷயத்த அதிக நேரம் பண்ணிட்டு அதுல ரிசல்ட் வராம இருக்கும். அப்புறம் விரக்தி வருது. உனக்கா இவ்வளவு நேரம் உட்காந்தேன் பாரு, உனக்கா இவ்வளவு நேரம் செஞ்சேன் பாரு, இவ்வளவு நேரம் யோசிச்சேன் பாரு, என்னமோ அது என்னமோ ஒரு யோசிக்க சொன்ன மாதிரி அவ்வளவு நேரம், அது என்னமோ அவ்வளவு நேரம் ஒரு வேலை பார்க்க வச்ச மாதிரி, இவர் என்னமோ அதை காரணம் வச்சுட்டு அந்த வேலையை விட்டோம், அந்த வியாபாரத்தை விட்டோம், அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியே தள்ளி போயிடுது. ஏன்? அதை விட முக்கியமான விஷயம் உனக்கு யோசிச்சு வைக்கிறது. உனக்காக நான் வீட்டை ஒதுக்கி வச்சேன்னு, உனக்காக என் ஃப்ரெண்டை ஒதுக்கி வச்சேன்னு, உனக்காக அந்த ஃபங்க்ஷன் போகாம இருந்தேன், உனக்காக அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணாம இருந்தேன்னு அது மேல ஒரு குறைய வைக்குது. அது தப்பு. அது லாஜிக்கலாவே யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்கூல்ல 2 பீரியட் மேக்ஸ் வைக்கிறோம், என்ன ஆகும்? ஒரு பையன் 2 பீரியட் மேக்ஸ் தம்பி அப்படின்னு சொல்றான், வாங்கி விழுந்துருக்கான். ஐயோ சாவடிக்கிறாங்க. ஏன்? இந்த ஒரு பீரியட் மேக்ஸை கடக்கிறதே அந்த பசங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். 2வது பீரியட் அதே மேக்ஸ் டீச்சரா, அதே மேக்ஸ், அதே சம்மேஷனா, அவ்வளவுதான் கொண்டு கொலையத்த மாதிரி ஆயிருமா? அப்ப ஒரு சப்ஜெக்ட 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம மூளை ஏத்துக்காது, ஒரு பிடிப்போட இருக்காது, லெத்தாஜிக்கல் ஆயிரும், மூளை ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்கும், டம்ப்னஸ் கிரியேட் ஆயிரும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கும் உங்களோட வேலைகளை பிரிச்சு பார்த்து வைக்க தெரியலன்னா நீங்க ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா டைமை மேனேஜ் பண்ண முடியாது. இதை நீங்க எங்க கத்துக்கலாம்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ட கத்துக்கலாம். வீட்டுல பெண்கள்ட்ட, அம்மாட்ட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் கத்துக்கலாம். அவன் பாருங்க, பசங்களை கிளப்பணும், வீட்டுக்காருக்கு சாப்பாடு செய்யணும், அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும், துணியை துவைச்சு போடணும், அம்புட்டு வேலை பார்ப்பாங்க. 2 நாள் உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் இல்லைன்னா, 2 நாள் உங்க அம்மா உங்க வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு பெர்ஃபெக்டா உங்களை கத்துக்கலாம். நிறைய விஷயம் கத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பெண்கள்கிட்ட. அதுல குறிப்பா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த நேரத்துக்கு இதை தான் செய்யணும், அந்த நேரத்துக்கு அதான் செய்யணும். அடுப்புல ஒரு விஷயத்த வச்சு 5 நிமிஷம் சிம்பிளா வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷம் ஆச்சு சோழி முடிஞ்சு, அவ்வளவுதான் கருகிரும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிசினஸ்க்கு ஒரு ஷெட்யூல் போடணும், ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு என்னென்ன வேலை பார்க்க போறோம், எப்படி இருக்க போறோம், என்ன செய்ய போறோம், யார்கிட்ட பேச போறோம், இது ரொம்ப முக்கியம். அடுத்து பப்ளிக் ஸ்பீக்கிங். நம்ம ஆளுகிட்ட சுத்தமா வராத ஒரு விஷயம். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் உடனே மேடை போட்டு ஒரு 2000 பேர் மட்டும் பேச சொல்றதா? அது கேட்குது. இந்த கிளாஸ்ல பேச சொல்றோம், பேசுங்க மக்களே, பேசுங்க. யார் பேசுற? இதே ஒரு பப்ளிக் தான். பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது உங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே பேசுறது, அவ்வளவுதான். முன்னப்பின தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசினா பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். அப்ப உங்களுக்கு சரியான பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லைன்னு வைங்களேன், உங்க பப்ளிக் ஸ்பீக்கர் இல்லைன்னு வைங்களேன், ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க பார்க்க போற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்படித்தானே? ஒரு மேல பத்தி சொந்தக்காரரா, அக்கா பையனா, சித்தப்பாவா, போனா இருந்தாலும் யாருன்னே தெரியாது, அந்த கேரக்டரிஸ்டிக் தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அப்ப முன்னப்பின தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம டெய்லி பேச போறோம். ஒரு ஏஜென்ட்ட பேச போறோம், ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட பேச போறோம், சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பேச போறோம், ஒரு பையர்கிட்ட பேச போறோம். அப்ப எவ்வளவு பேர்ட்ட நம்ம பேச வேண்டியது. அப்ப பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லாம நீங்க வியாபாரத்தை வழிநடத்த முடியாது. அந்த வியாபாரம் நிலைக்காது, நின்றும். ரொம்ப ரொம்ப இது முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில். கரெக்டா சந்தைப்படுத்த தெரியணும். யாருக்கிட்ட சந்தைப்படுத்துறோம், எந்த மாதிரி சந்தைப்படுத்துறோம், எவ்வளவு துரிதமா சந்தைப்படுத்துறோம்லாம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு அதுலயுமே. அப்ப மார்க்கெட்டிங் ஸ்கில் இல்லைனாலும் உங்களால அடுத்த இடத்துக்கு போக முடியாது. மெயினா அடுத்து பட்ஜெட் பிளானிங். இந்த பட்ஜெட் பிளானிங்கும் சரியா பண்ணாம விட்டுட்டோம்னா அதுவும் சொல்லி முடிச்சு. நாங்க அடிக்கடி இந்த இதுல சொல்லுவோம், கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லுவோம். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு கையில காசு இருக்குன்னா அந்த கை அரிக்கும். எங்க கொடுக்கலாம், யார்கிட்ட கொடுக்கலாம், எப்படி ஏமாறலாம், எப்படி சீக்கிரம் கரைக்கலாம், எப்படி காணாம போக வைக்கலாம். அதாவது ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறப்ப நான் சரியானவன் சொல்றதை விட, ஒரு விஷயம் இருக்கிறப்ப நான் ரொம்ப சரியா இருக்கேன்.
ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் நான் நல்லவனா இருக்கேன், ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் அந்த இடத்துல நான் நல்லவனா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கையில பணம் இருக்கு, ஆனா அதை பிரிச்சு பார்க்க தெரியுதா? எந்த இடத்துக்கு தேவை, எந்த நேரத்துக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவை இதுக்கு அப்படிங்கறத அந்த அந்த ஒரு பகுத்தாய்வு வேணும். அது பகுத்து பிரிச்சு பார்க்க தெரியும். அப்ப அந்த பட்ஜெட் பிளானிங், அந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தப்பான பினான்சியல் மேனேஜ்மெண்ட்னால எத்தனையோ ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி காணாம போயிருக்கு தெரியுமா? தப்பான பினான்சியல் மேனேஜ்மெண்ட், தப்பான பட்ஜெட் பிளான். அப்ப ₹1 போட்டா ₹1 10 பைசா நான் எடுக்கணும், அதுதான் நம்ம இன்டென்ஷனா இருக்கணும். ₹1 போட்டு 10 பைசா யோசிக்காம நாங்க அந்த இடத்துல ஒரு ₹1,00,000 போட்டா என்னன்னு யோசிச்சோம்னா சொல்ல முடிஞ்சு, சொல்ல முடிஞ்சு. அப்ப என்ன அளவுக்கு நம்மளோட திங்கிங் அதுல இருக்கணும் பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அதை யோசிக்கணும் பாருங்க, பிளான் பண்ணணும் பாருங்க. அப்ப இந்த பட்ஜெட் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் சரியா இல்லைன்னா சொல்லி முடிஞ்சு பாத்துக்கங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இது ரொம்ப முக்கியம், கிரியேட்டிவிட்டி. ஒரு வியாபாரத்துக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். போட்டியாளர்கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கணும்னா இன்னைக்கு ஒரு மனிதர்களுக்கு தேவை, ஒரு வியாபாரிக்கு கிரியேட்டிவிட்டி தான். அவன் என்ன பண்றான் அதை விட எப்படி நம்ம பெட்டரா பண்றது, அந்த பெட்டர்னஸ் சொல்ற அந்த வார்த்தை தான் கிரியேட்டிவிட்டி. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தன் பண்றான், அதை நம்ம வித்தியாசப்படுத்துறோம், வேறுபடுத்தி காட்டுறோம். அது எப்படி? மத்தவங்க யோசிக்காத மாதிரி, மத்தவங்க பண்ணு நினைக்காத மாதிரி, அப்படியே மத்தவங்க பண்ணு நினைச்சாலும் இப்ப யோசிக்க மாட்டாங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவங்க யோசிப்பாங்க. அந்த விஷயம் நான் இப்பயே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதான் கிரியேட்டிவிட்டி, அதான் கிரியேட்டிவிட்டி. அப்ப அந்த கிரியேட்டிவிட்டிங்கிற அந்த ஸ்கில் அது கொஞ்சம் வளர்த்துக்கணும். சரிங்களா? இன்னும் சொன்னா நிறைய சொல்லலாம், ஸ்கில்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இதோட நிப்பாட்டிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா அப்புறம் அந்த ஒரு செஷன், அந்த ஒரு விஷயத்துல இன்னும் 2-3 பேர் கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா கார்த்திக் சார்? ஓகே சார், கிளியர்லிட்டி சார். அப்புறம் நிறைய क्वेश्चंस இருக்கு, பட் மத்தவங்களுக்கு ஆப்பர்சூனிட்டி கொடுத்தோம். ரைட், நன்றி. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.